ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராஃப்ட் வித் டிடி. இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வேஸ்ட் பாட்டில் எப்படி ரீயூஸ் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அலாரம் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்து போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும். இப்போ நம்ம வேஸ்ட் பாட்டில் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இதேமாதிரி பாட்டிலாக ஒரு பேப்பரில் லீஃப் ஷேப்க்கு கட் பண்ணிவிட்டு நம்ம இதே மாதிரி லீஃப் வரைஞ்சிக்கணும். ஸ்கெட்சில் வரைஞ்சிக்கோங்க. நான் ஸ்கெட்ச் மார்க்கரில் வரைஞ்சிட்டேன். இப்போ பர்மனெண்ட் மார்க்கரில் யூஸ் பண்ணனா என்ன ப்ராப்ளம்னா, நம்ம வந்து பர்மனெண்ட் மார்க்கர் யூஸ் பண்ணும்போது கட் பண்ணிட்ட பிறகு பார்த்திங்கன்னா கார்னரில் வந்து ஒரு மாதிரி பிளாக் ஷேடில் கிடைக்கும். ஆனால் வந்து நீங்கள் நார்மல் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து நம்ம கட் பண்ண உடனே அழிச்சோன்னா போயிடும். இதே மாதிரி வந்து ஒரு லீஃப் போட்டுட்டு அது கீழே வந்து நீட்டமாக வந்து ஒரு கொடி மாதிரி வந்து இழுத்து விட்டுக்கோங்க லாஸ்ட் வரைக்கும். இதே மாதிரி லீஃப் ஷேப் கட் பண்ணதும் கீழே பார்த்தீங்கன்னா இந்த கேப்லுக்கும் லீஃப் ஷேப் கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒவ்வொரு லீஃப்க்கும் இதே மாதிரி நீட்டமாக வந்து கோடு கிழிச்சுக்கோங்க. ஓகே, எல்லா கோடும் போட்டு முடிச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம சிசரில் இதை வச்சு இதை கட் பண்ணி எடுத்துடலாம். இது போலயே வரைஞ்சி வச்சுருக்கேன் எல்லா பீஸையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ பாட்டிலோட கீழ்ப்பக்கம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து நம்ம ஒரு பூ ஷேப்க்கு வந்து கட் பண்ணிக்கணும். இப்போ இதே மாதிரி பூ ஷேப்பில் கட் பண்ணி வச்சுக்கணும். இதே மாதிரி 2 பீஸ் எடுத்து வச்சுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹீட்டில் வந்து அந்த லீஃப் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து இதே மாதிரி லீஃபில் காமிச்சிட்டு மேல் பக்கமாக பிடிச்சி இழுத்த மாதிரி விட்டோன்னா அழகாக லீவ்ஸ் வந்து நார்மலாக நிற்கிற மாதிரி இருக்கும். இதே மாதிரி எல்லா லீஃப்க்கும் ஹீட் காமிச்சு அப்படி மேலே ஏற்றி விட்ருங்க. இதே மாதிரி 2 பண்ணி வச்சுக்கலாம். 2 லேயர் கொடுக்குறதா இருந்தால் 2 பண்ணிக்கலாம். இல்லை ஒரு லேயர்னாலும் ஒரே இதில் பண்ணிக்கலாம். 2மே அழகாக தான் இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்பி இதே மாதிரி ஃப்ளவர் கம்பி இருக்கு இல்லைங்களா, அந்த கம்பியில் க்ரீன் டேப் போட்டு நம்ம சுற்றிக்கலாம். இதே மாதிரி லீஃப் சுற்றி முடித்ததும் கீழே பாட்டில் கேப் இருக்கு இல்லைங்களா, அதில் இதே மாதிரி ஹோல் போட்டுக்கணும். நம்மளுக்கு வந்து எத்தனை பூ வைக்கணுன்ற ஐடியா இருக்கும், அதுக்கு ஏற்ற மாதிரி ஹோல் போட்டுக்கோங்க. இதே மாதிரி ஹோல் போட்டுட்டு அந்த கம்பி இதுக்குள்ளே விட்டு இன்னொரு பக்கமாக எடுத்து முடுக்கி வச்சுக்கணும். மறுபடி இந்த பக்கமாக எடுத்து விடணும்.
முடிக்கி விட்டது நம்ம வந்து இதே மாதிரி தனித்தனியாக நிற்க விட்டு தான், அப்படி இல்லைன்னா உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இல்லைன்னா இதே மாதிரி முடுக்கி விட்டுட்டு கூட நீங்கள் நிற்க வைக்கலாம். இப்போ நம்ம ஹைட்டு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து லென்த்தை கொடுத்துட்டு இதே மாதிரி சுருள் சுருளாகவும் வச்சுக்கலாம். நம்மளுக்கு எப்படி ஐடியா இருக்கோ, கொடி வந்து சுருளாக வந்து பூ வரனாலும் ஓகே, நீட்டமாக இருந்தாலும் ஓகே, நம்மளுக்கு எப்படி தோணுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இதை மாற்றிக்கலாம். ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இதே மாதிரி கம்பியை வந்து லைனாக இப்போ சுருளாக முடுக்கி விட்டுட்டு அந்த இடத்துல நம்ம க்ளூ போட்டுட்டு பூ வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை ஒட்டிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஒரே லேயரால் யூஸ் பண்ணாலுமே நல்லாயிருக்கும், இல்லைன்னா 2 லேயர் வேணும்னா 2 லேயராகவும் அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து பாட்டிலோட கீழ் கேப் எடுத்து வச்சுக்கணும். இதே மாதிரி பூவில் வந்து நான் ஆரஞ்சு கலர் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு எந்த கலர் தோணுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருங்க. இப்போ வந்து 2 லேயர் வைக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல அந்த கேப் போட்டிருக்கிறத க்ளூ போட்டுட்டு இன்னொரு இதுக்குள்ளே பேஸ்ட் பண்ணிடணும். இப்போ இதே மாதிரி நம்ம க்ளூ போட்டு ஒட்டிட்ட பிறகு என்ன பண்ணணும்னா, கீழே வந்து நம்ம பாட்டில் பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் வந்து க்ளூ போட்டு ஒட்டணும். இப்போ க்ளூ கன் வந்து கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது, அதனால தான் உங்களுக்கு இது கொஞ்சம் டிலே ஆகுது. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து க்ளூ கன் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை எங்கே ஒட்டிடணும். இப்போ ஒட்டி முடிச்சிட்டாது. இதுக்கு அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா ஃப்ளவர்ஸ் தான் ஒட்டணும். ஃப்ளவரில் கீழ் பக்கத்தில் எங்கே நம்ம ஒட்டணும்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துல வந்து க்ளூவை அப்ளை பண்ணிவிட்டு மேலே வந்து நம்ம அந்த கம்பியில் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் வந்து இதே மாதிரி ஒட்டிடணும். முடிச்சதும் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்மளுக்கு அந்த ஃப்ளவர் சென்டரில் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் டெக்கார் பண்ணணும்னா நீங்கள் வந்து சென்டரில் கான்ட்ராஸ்ட் கலரில் வந்து நீங்கள் கலர் கொடுத்துக்கலாம். இதே மாதிரி நான் 2 கம்பி ரெடி பண்ணி வச்சுருவேன். 2 கம்பிக்கும் 2 ஃப்ளார் வந்து செஞ்சு இதேமாரி ஒட்டிடுறேன். ஒட்டிட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து ஒரு அழகான வந்து ஹோம் டெக்கார் பீஸ் ரெடி ஆகிடும். அதுவும் வந்து நம்மளுக்கு வந்து செலவே இல்லாமல் வேஸ்ட்டாக தூக்கி போகிற பிளாஸ்டிக் பாட்டில் யூஸ் பண்ணிட்டு தூக்கி போகிற பிளாஸ்டிக் பாட்டில்லேருந்து நம்ம இதை ரெடி பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஈஸியும் கூட. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே இருக்க அலாரம் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட சஜஷனையும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் லிங்கை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.